இன்றைய தலைப்புச் செய்திகள். தேவகவின் அதிரடி, செங்கோட்டையன் திடீர் மனு. தமிழக அரசியல் தேர்தல் களம் தற்போது அனல் பறக்க தொடங்கியுள்ளது. கூட்டணி தொகுதி பங்கீடு என பிரதான கட்சிகள் பிஸியாக இருக்க, மறுபுறம் தமிழக வெற்றி கழகத்தின் செயல்பாடுகள் அரசியல் வட்டாரத்தில் பெரும் உற்றுநோக்கலை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக தேவக தலைவர் விஜயின் பாதுகாப்பு குறித்து இன்று தலைமைச் செயலகத்தில் முக்கிய மனு ஒன்று அளிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த விரிவான தகவல்களை இந்த வீடியோவில் பார்ப்போம். தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகக்குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் அவர்கள் இன்று திடீரென தலைமைச் செயலகத்துக்கு வருகிறார். அங்கு அவர் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் மற்றும் உள்துறை செயலாளர் தீரக்குமார் ஆகியோரையும் சந்தித்து பேசியது அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாகியுள்ளது. பாதுகாப்பு கோரிக்கை. தலைவர் விஜயின் தேர்தல் பிரச்சாரம் தமிழகம் முழுவதும் மிக தீவிரமாக திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் அவருக்கு முழுமையான பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்பது இந்த சந்திப்பின் முக்கிய நோக்கம். மனுவின் சாராம்சம். கூட்ட நெரிசல் மற்றும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை கருத்தில் கொண்டு தேவக தலைவர் செல்லும் இடங்களில் தகுந்த போலீஸ் பாதுகாப்பு கோரப்பட்டுள்ளது. தேர்தல் களம். 234 தொகுதிகளும் தேவகவின் இலக்கா. ஏற்கனவே சீமான் அவர்கள் தனது 234 வேட்பாளர்களையும் அறிவித்து பிரச்சாரத்தை தொடங்கிவிட்ட நிலையில் விஜய் தலைமையிலான தேவகவும் வேட்பாளர் தேர்வை கிட்டத்தட்ட இறுதி செய்துவிட்டதாக தகவல்கள் கசிகின்றன. பெரம்பூர் தொகுதியில் விஜய். நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கப்பட்ட செய்தி என்னவென்றால், விஜய் அவர்கள் பெரம்பூர் தொகுதியில் போட்டியிட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. சூறாவளி பயணம். வரும் 28ஆம் தேதி முதல் விஜய் தனது அக்னி பரீட்சையை தொடங்குகிறார். பெரம்பூர் தொகுதியில் இருந்தே தனது முதல் பிரச்சார பீரங்கி அவர் ஏவப் போகிறார் என்கிறார்கள் தேவக நிர்வாகிகள். செய்தியாளர் சந்திப்பு. செங்கோட்டையன் விளக்கம். செயலாளரை சந்தித்துவிட்டு வெளியே வந்த செங்கோட்டையன் அவர்களிடம் செய்தியாளர்கள் சரமாரி கேள்விகளை எழுப்பினர். முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்தீர்களா? உங்கள் கோரிக்கை என்ன? செங்கோட்டையன் பதில். நாங்கள் சந்தித்தது தேர்தல் விதிகளையும் பாதுகாப்பு நடைமுறைகளையும் தெரிந்து கொள்ளத்தான். தேர்தல் ஆணையத்தின் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன, பிரச்சாரத்தின் போது எதை பின்பற்ற வேண்டும் என்பது குறித்து தெளிவு பெற்றோம் என பதிலளித்தார். விசிக மற்றும் காங்கிரஸ் கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டும் அவர்கள் வராத சூழலில் தேவக தனித்து போட்டியிடும் முடிவு உறுதியாக உள்ளது. மற்ற கட்சிகள் விமர்சனம் செய்தாலும் செயலில் காட்டுவோம் என்ற பாணியில் தேவக களம் இறங்கியுள்ளது. விஜயின் வருகை மற்ற கட்சிகளின் வாக்கு வங்கியை பாதிக்குமா அல்லது புதிய மாற்றத்தை ஏற்படுத்துமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். தலைவர் விஜயின் வருகையும் பாதுகாப்பு கோரி வழங்கப்பட்டிருந்த மனுவும் தேர்தல் களத்தில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. 28ஆம் தேதி தொடங்கும் பிரச்சாரம் தமிழக அரசியலில் என்ன மாதிரியான அதிர்வலைகளை உண்டாக்கப் போகிறது? தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜனநாயகம் டிவியோடு.